ஆபத்தான காட்டுக்குள் இருக்கும் 2 அமானுஷ்ய கோயில்கள். முதல்ல கொல்லிமலை கொல்லிப்பாவையம்மன். இந்த காடே ஒரு மரண காடாக தான் பலரால் சொல்லப்படுது. இந்த காட்டுக்குள்ளே நடுக்காட்டுக்குள்ளே போன யாரும் இன்ன வரைக்கும் உயிரோட திரும்ப வந்தது இல்லையாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டை அழிக்க ட்ரை பண்ண யாருமே இப்போ வரைக்கும் உயிரோடே கிடையாதாமா. இரவில் இந்த காட்டுக்குள்ளே இந்த கொல்லிப்பாவை அம்மன் நடமாடுவாங்களாமா. ரொம்ப கோரமான உருவத்தோடையும் முகத்தோடையும் இங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே நடமாடுவாங்களாமா. அந்த டைமில் காட்டுக்குள்ளே யாராவது போனாங்களோ, இல்லை அந்த காட்டை அழிக்கணுங்கிற நோக்கத்தோடு அந்த காட்டுக்குள்ளே யாராவது போனாங்களோ, அந்த கொல்லிப்பாவை அம்மன் கையால் கண்டிப்பாக மரணத்தை ஏந்துவாங்களாமா. இந்த கொல்லிமலை காட்டில் இந்த அம்மன் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேய்களும் பிசாசுகளும் ஏகப்பட்டது இந்த கொல்லிமலை இருக்குதாம்மா. ரெண்டாவது, பாண்டிச்சேரி இருக்கிற 1008 சிவலிங்கம் கோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு நடு காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை சுற்றி ஏகப்பட்ட பாம்புகள் இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கிற 1008 சிவலிங்கத்தையும் ஏகப்பட்ட நாகப்பாம்புகள் தான் காக்குதாமா. இரவு நேரத்தில் இந்த கோயிலுக்கு யாருமே போகவே மாட்டாங்க. காரணம், இரவு நேரம் முழுக்க இங்கே இருக்கிற எல்லா சிவலிங்கம் மேலேயும் ஏகப்பட்ட பாம்புகள் இருக்காமா. இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் பகலில் நடந்து போகும்போது கூட உங்களை தாண்டி ஏகப்பட்ட நாகப்பாம்புகள் போகுமா. அவ்வளோ பாம்புகள் இங்கே இருக்கிற அந்த 1008 சிவலிங்கத்தையுமே பாதுகாக்குது. இங்கே இருக்கிற அந்த நடுவில் இருக்க அந்த மூலவர் சிவலிங்கத்தை காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கொண்டு வந்து இங்கே வச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே ஏகப்பட்ட 1008 சிவலிங்கங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு தடவை இங்கே இருக்கிற லிங்கத்தை ஒருத்தர் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அவரை பல பாம்புகள் வந்து தீண்டி இருக்கு. அவருங்க வந்து பயந்து கார் எடுத்துகிட்டு ஓடிட்டார்.